வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 90 கிலோமீட்டருக்கு மேல் பலத்த சூறைக்காற்று வீசியது. இந்த புயல் மழையால் புதுச்சேரியில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் நேற்று மாலை கரையை கடக்க தொடங்கியது. புதுச்சேரி அருகே மாலை 5:30 மணிக்கு கரையை தொடங்கிய புயல் நள்ளிரவு 11:30 மணி வரை கரையை கடந்தது. புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 90 கிலோமீட்டருக்கு மேல் பலத்த காற்று வீசியது. ஃபெஞ்சல் புயல் 12 மணிக்குள் முழுவதுமாக கரையை கடந்தாலும் புதுச்சேரியில் அதிகாலை 1 மணி வரை பலத்த சூறை காற்று வீசியது. இந்த புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை வெளுத்து வாங்கியது. புயல் கரையை கடந்த பிறகும் குட்டி தீர்த்த கனமழையால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. புதுச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் 39 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாறு காணாத கனமழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பல இடங்களில் வாகனங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாரம், பழைய சாரம் இது வரைக்கும் இதே போல ஒரு வெள்ளம் இந்த பகுதியில் வந்ததில்லை. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இவ்வளோ அதிகமாக கிடையாது. தென்றல் நகர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணி இருக்குன்றாங்க. சாரம் பாலம் அண்ணாமலை ஹோட்டல் பக்கம்லாம் 4 அடி உயரம் தண்ணி நிற்கிது. இப்போ கூட எல்லாருமே இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ தேவைப்பட்ட உதவிங்க செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலை திறந்து வச்சுக்கிட்டு மண்டபத்தில் தங்க வைக்கிறதுக்கும் மேலே டைனிங் ஹாலில் தங்க வைக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். பகுதியில் உள்ள சமூக சேவர்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். சாப்பாடு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா காலையில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் சொல்லியிருக்கிறோம். அது தேவையான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். மழை ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. 25 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் 40 வரைக்கும் 40-50 வரைக்கும் எதிர்பார்க்கலான்ற மாதிரி வெதர்மேன் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இது ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு மழை. இது பாண்டிச்சேரி